இந்த செஷனில் சோலார் பேனலின் டெர்மினல் பாக்ஸில் பொருத்தமாக மதிப்பிடப்பட்ட வயர்களின் மதிப்புக்கு தக்கவாறு இணைப்பது மற்றும் MC4 கனெக்டர்ஸை பயன்படுத்தி எண்ட் டெர்மினல்களை இணைப்பது என்பதை கற்றுக்கொள்கிறோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் டெர்மினல் வயர்கள் மற்றும் MC4 கனெக்டர்ஸ்களை அறிந்து கொள்ளலாம். MC4 கனெக்டர்ஸ்களின் வகைகளை விளக்கலாம். ஜங்ஷன் பாக்ஸை அறிந்து கொள்ளலாம் மற்றும் MC4 கனெக்டர்ஸை DC கேபிள் அல்லது வயர்களுடன் இணைப்பதற்கான வழிகளை பட்டியலிடலாம். MC4 கனெக்டர்ஸ் பற்றி அறிந்து கொள்வோம். MC4 அமைப்பு பிளக் மற்றும் சாக்கெட் வடிவமைப்பை கொண்டுள்ளது. பிளக்குகள் மற்றும் சாக்கெட்டுகள் பிளாஸ்டிக் ஷெல்களுக்குள் உள்ளன. இவை எதிர்பாலினமாக தோன்றும் பிளக் ஒரு சிலிண்டர் செல்லுக்குள் உள்ளது. இது ஃபீமேல் கனெக்டர் போல தோற்றமளிக்கிறது, ஆனால் மேல் என்று குறிப்பிடப்படுகிறது. மேலும் சாக்கெட் ஸ்கொயர் ப்ரோபில் மேல் ஆக தோற்றமளிக்கும், ஆனால் மின்சாரமாக இருக்கும்போது ஃபீமேலாக இருக்கும். ஃபீமேல் கனெக்டரில் 2 பிளாஸ்டிக் ஃபிங்கர்ஸ் உள்ளன. அவை மேல் கனெக்டரின் முன்பக்கத்தில் உள்ள துளைகளுக்குள் செருகுவதற்கு சென்ட்ரல் ப்ரோப் நோக்கி அழுத்தப்பட வேண்டும். இரண்டும் ஒன்றாக தள்ளப்படும் போது ஃபிங்கர்ஸ் ஆனது மேல் கனெக்டர்கள் துளை வழியாக ஊடுருவி நாட்சின் பக்கவாட்டு பாப்பில் வெளிப்புறமாக லாக் ஆகும் முறையில் இணைக்கப்படுகிறது. சரியான இணைப்புக்கு MC4கள் சரியான டயமீட்டர் கொண்ட கேபிளுடன் பயன்படுத்தப்பட வேண்டும். கேபிள் பொதுவாக டபுள் இன்சுலேட்டட், அதாவது இன்சுலேஷன் மற்றும் கருப்பு உறை மற்றும் UV எதிர்ப்பு, அதாவது சூரிய ஒளியில் இருந்து பாதுகாப்பு இல்லாமல் வெளியில் பயன்படுத்தினால் பெரும்பாலான கேபிள்கள் மோசமடைகின்றன. கனெக்டர்கள் பொதுவாக கிரிம்பிங் மூலம் இணைக்கப்படுகின்றன, இருப்பினும் சாலிடரிங் கூட சாத்தியமானதாகும். MC4 கனெக்டரில் பயன்படுத்தப்படும் கண்டக்டர் அளவை பொறுத்து அதிகபட்சமாக 20A மற்றும் 600 வாட்ஸ் என மதிப்பிடப்படுகிறது. தரத்தின் நிலை 1000 வாட்ஸ் வரை அனுமதிக்கப்படுகின்றன. ஒரு பொதுவான MC4 கனெக்டர் விவரக்குறிப்பில் உற்பத்தியாளர் பெயர், 30 ஆம்ப்ஸ் அதிகபட்சம், கனெக்டர் வயர் அல்லாது என மதிப்பிடப்பட்டது. 1000 வாட்ஸ் அதிகபட்சம் மற்றும் மதிப்பிடப்பட்ட வெப்பநிலை வரம்பு -40 டிகிரி செல்சியஸ் முதல் +90 டிகிரி செல்சியஸ் வரை, அதாவது -40 ஃபாரன்ஹீட் முதல் 194 ஃபாரன்ஹீட் வரை. MC4 கனெக்டர் லாக்கிங் மெக்கானிசம் காரணமாக அவை திறக்கப்படாது மற்றும் வெளிப்புற சூழல்களுக்கு மிகவும் பொருத்தமானவை ஆகும். கனெக்டர்கள் பிரிக்கப்படலாம், ஆனால் அதற்கு ஒரு சிறப்பு MC4 திறக்கும் கருவி தேவைப்படுகிறது. ஒரு சீரிஸ் இணைப்பில் ஒரு மாடியூலின் பாசிட்டிவ் முனையத்தை மற்றொரு மாடியூலின் நெகட்டிவ் முனையத்துடன் இணைப்பதன் மூலம் மாடியூல்கள் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன. மேல் கனெக்டர் நேரடியாக ஃபீமேல் கனெக்டருக்குள் நுழையும். இது வோல்டேஜ் சர்க்யூட்டை அதிகரிக்கிறது. ஒரு மாடியூல்களின் அதிகபட்ச சக்தி 18 வோல்ட்ஸ் என்றால் VMP 36 வரைக்கு. 2,18களை சீரியஸ் முறையிலும் VMP 54Vக்கு 31 VMP 18Vகளை சீரியஸ் முறையிலும் இணைக்க வேண்டும். சீரியஸ் சர்க்யூட்டுக்கு வயரிங் செய்யும் போது அதிகபட்ச பவரில் மின்னோட்டம் மாறாமல் இருக்கும். PV கம்பைனர் பாக்ஸ் எனப்படும் ஒரு சாதனம் 2க்கும் மேற்பட்ட மாடியூல்ஸ்கள் அல்லது மாடியூல்களின் parallel ஸ்ட்ரிங்கை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. கம்பைனர் பாக்ஸில் பல மல்டி பிரான்ச் கனெக்டர்களின் அதே செயல்பாட்டை செய்யும், ஆனால் அதற்கு 2 பேனல்களுக்கு மேல் இருக்க வேண்டும். இணைக்கப்படக்கூடிய மாடியூல்களின் மொத்த எண்ணிக்கையானது எலக்ட்ரிக்கல் மதிப்பீடு மற்றும் கம்பைனர் பாக்ஸின் அளவு மற்றும் PV வடிவமைப்பை பொறுத்தது. மேலும் MC4 எக்ஸ்டென்ஷன் கேபிள்களை எவ்வாறு தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவது என்பதை தொழில்நுட்ப வல்லுநர் அறிந்திருக்க வேண்டும். 4 மில்லிமீட்டர் கேபிளின் உள்ளே அமைந்துள்ள ஒவ்வொரு வயரும் ஒரு கண்டக்டர் ஆக வேலை செய்கிறது மற்றும் கேபிள் பல கண்டக்டர்களை கொண்டுள்ளது. சோலார் வயர்கள் காப்பர் அல்லது அலுமினியம் போன்ற மூலப்பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இந்த பொருட்கள் நம்பகமான இணைப்பாகவும் மற்றும் சோலார் பேனல்களில் இருந்து வீட்டிற்கு மின்சாரத்தை மாற்றும் திறனையும் வழங்குகின்றன. MC4 கனெக்டரை DC கேபிளுடன் இணைப்பதற்கான வழிமுறைகளை அறிந்து கொள்வோம். தேவையான உபகரணங்கள் மேல் மற்றும் ஃபீமேல் MC4 கனெக்டர்கள், 4mm சோலார் கேபிள், வயர் ஸ்ட்ரிப்பர்ஸ் மற்றும் வயர் கிரிம்ஸ்கள்.
கனெக்டர்களை அமைத்தல். அனைத்து MC4 கனெக்டர்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய தூரத்தை குறித்து மற்றும் கேபிளின் நீளத்தை முடிவு செய்யவும். மேல் கனெக்டரை கிரிம்ப் செய்தல். உங்கள் மெட்டல் கிரிம்ப் மீது திருகு நட்டை அனுப்புவதன் மூலம் தொடங்கவும். பின்னர் பிளாஸ்டிக் மவுன்சிங் உள்ளே திரும்பாத கிளிப் இருப்பதை உறுதி செய்யவும். நீங்கள் முதலில் கேபிளில் நட்டு வைக்கவில்லை என்றால் நீங்கள் பிளாஸ்டிக் ஹவுசிங்கை அகற்ற முடியாது. 4 மில்லிமீட்டர் கேபிளை செருகுதல். 4 மில்லிமீட்டர் சோலார் கேபிளை வலதுபுறமாக கிரிம்ப் செய்த பிறகு கிளிக் சத்தம் கேட்கும் வரை கனெக்டரில் அழுத்தவும். இது பாதுகாக்கப்பட்டதை குறிக்கிறது. பின்னர் பிளாஸ்டிக் ஹவுசிங்கில் கேபிளை பூட்டவும். பாதுகாப்பான ரப்பர் வாஷர். ரப்பரால் செய்யப்பட்ட சீல் வாஷர் கேபிளின் முடிவில் தட்டையாக இருப்பதால் நட்டு நெருக்கமாக இறுக்கப்பட வேண்டும். இது 4 மில்லிமீட்டர் சோலார் கேபிளுக்கு திடமான கிரிப்பை அளிக்கிறது. இல்லையெனில் கனெக்டர் கேபிளை சுற்றி சுழன்று இணைப்பை சேதப்படுத்தும். இது மேல் கனெக்டருக்கான இணைப்பை நிறைவு செய்கிறது. கிரிம்ப் ஃபீமேல் கனெக்டர். கேபிளை எடுத்து அதன் மீது ஒரு சிறிய வளைவை வைத்து கிரிம்பிற்குள் சிறந்த மேற்பரப்பு தொடர்பை உறுதிப்படுத்தவும். கிரிம்பிற்கான வயரை வெளிப்படுத்த சிறிய அளவு கேபிள் இன்சுலேஷனை அகற்றவும். மேல் கனெக்டருக்கு செய்யப்பட்டதை போலவே ஃபீமேல் கனெக்டரையும் கிரிம்ப் செய்யவும். கேபிளை இணைத்தல். இந்த கட்டத்தில் நீங்கள் கேபிளை மட்டுமே செருக வேண்டும். கேபிளின் மேல் திருகு நட்டை கடந்து ரப்பர் வாஷரை மீண்டும் சரிபார்க்கவும். பின்னர் நீங்கள் கிரிம்ப்ட் கேபிளை ஃபீமேல் ஹவுசிங்கிற்குள் தள்ள வேண்டும். அது பூட்டியிருப்பதை அறிய பொருந்தி கிளிக் என்ற ஒலியை கேட்க வேண்டும். கனெக்டிவிட்டியை சோதனை செய்தல். கனெக்டிங் செயல்முறையின் இறுதி நிலை கனெக்டிவிட்டியை சோதிப்பதாகும். MC4 கனெக்டர்களை பிரதான சோலார் பேனல்கள் அல்லது சார்ஜ் கண்ட்ரோலருடன் இணைக்கும் முன் அவற்றை சோதித்து பார்க்கவும். போட்டோவோல்டிக் ஸ்ட்ரிங்ஸ்களை parallel-ஆக இணைக்க அரே ஜங்ஷன் பாக்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஒருங்கிணைந்த DC பவர் போட்டோவோல்டிக் இன்வெர்ட்டருக்கு வழங்கப்படுகிறது. இது போட்டோவோல்டிக் ஸ்ட்ரிங் பாதுகாப்பு, அதிக வோல்டேஜ் பாதுகாப்பு மற்றும் ஒரு DC அவுட்புட் ஸ்விட்ச் ஐசோலேட்டரை உள்ளடக்கியது. லேஅவுட்டில் பயன்படுத்தப்படும் சோலார் பேனல் மாடியூல்கள் ஸ்ட்ரிங்கின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெவ்வேறு கட்டமைப்புகளுக்கு AJB தனிப்பயனாக்கப்படலாம். AJB-இல் பின்வரும் சாதனங்கள் உள்ளன: 1 எக்னாலஜர், 2 PV ஃபியூசர்ஸ், 3 சார்ஜ் பாதுகாப்பு சாதனம், 4 DC துண்டிப்பு அல்லது ஐசோலேட்டர் மற்றும் 5 கேபிள் கிளாண்ட்ஸ் அல்லது கனெக்டர்ஸ். இவை AJB-இல் உள்ள பாதுகாப்பு சாதனங்கள். உங்கள் புரிதலை சோதிக்க வேண்டிய நேரம் இது. பணியை செய்ய உங்களுக்கு MC4 கனெக்டர்ஸ், DC கேபிள்கள், வயர்கள், கிரிம்பிங் கருவியுடன் கூடிய டூல்ஸ் கிட் மற்றும் சாலிடரிங் இரும்பு 25 வாட்ஸ் ஆகியவை தேவை. வயர்கள் அல்லது DC கேபிள்களை MC4 கனெக்டர்களுடன் இணைப்பதே உங்கள் பணி. 70 வோல்ட்டுகளுக்கு மேல் உள்ள DC வோல்ட் மிகவும் ஆபத்தானது. சோலார் பேனல்கள் சூரிய ஒளியில் வெளிப்பட்டவுடன் அவை DC வோல்ட்டை உருவாக்க தொடங்குகின்றன. MC4 கனெக்டர்களின் அசெம்பிளி பாகங்களை பற்றி அறிந்து கொள்ள படங்களை பார்க்கவும். பொருத்தமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவப்பு மற்றும் கருப்பு DC கேபிள்களில் MC4 கனெக்டர்களை இணைக்கும் பயிற்சி செய்யுங்கள். சோலார் பேனல் அவுட்புட் வயர்களை தேவைக்கேற்ப நீட்டிக்க பயிற்சி செய்யுங்கள். பேனல் டெர்மினல் ஜங்ஷன் பாக்ஸில் OEM அவுட்புட் கேபிள்கள் இல்லாத இடத்தில் பொருத்தமான வண்ண குறியீட்டு கேபிள்களையும் ஒரு முனையில் MC4 கனெக்டர்களையும் தேர்ந்தெடுக்கவும். மற்றொரு முனைகளில் பேனல் ஜங்ஷன் பாக்ஸின் உடன் தொடர்புடைய டெர்மினல்களை சாலிடர் பண்ண வேண்டும். இந்த செஷனின் முடிவில் சோலார் பேனலின் டெர்மினல் பாக்ஸில் பொருத்தமான தகுதி வாய்ந்த வயர்களை இணைக்கவும் மற்றும் MC4 கனெக்டர்களை பயன்படுத்தி இறுதி முனைகளை இணைக்கவும் என்பன அறிந்து கொள்வோம். இப்போது நீங்கள் டெர்மினல் வயர்கள் மற்றும் MC4 கனெக்டர்களை அறிந்து கொள்ளவும் முடியும். MC4 கனெக்டர்களின் வகைகளை விளக்கவும், ஜங்ஷன் பாக்ஸ் குறித்து அறிந்து கொள்ளவும் மற்றும் MC4 கனெக்டரை DC கேபிள் அல்லது வயர்களுடன் இணைப்பதற்கான படிகளை பட்டியலிடவும் அறிந்து கொண்டீர்கள்.